ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் டெக் கிளாஸ். நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைம் தமிழ் மீடியத்தோட எக்ஸசைஸ் 5.3. ஃபஸ்ட்டு ரோமன். பிருந்தா வெவ்வேறு பாடங்களின் அடைவுத் தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்களின் விழுக்காடு பட்டை வரைபடமாக தரப்பட்டுள்ளது. அடைவுத் தேர்வில் பிருந்தா பெற்ற மதிப்பெண்கள். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டை வரைபடம் கொடுத்துருக்காங்க. இதில் பிருந்தா மொழி பாடத்தில் எவ்வளோ, ஆங்கிலம் எவ்வளோ, கணிதம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பட்டை வரைபடத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செங்குத்து கோட்டில் ஒரு அலகு டேஷ் பர்சன்டேஜ் மதிப்பெண்கள். செங்குத்து கோடுனா இதுதான் செங்குத்து கோடு. இதில் ஒரு அலகுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னா 10%. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் 10 தான் வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10%. செகண்ட் கொஷின், பிருந்தா டேஷ் படத்தில் மிகவும் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். அதிகமாக ஹைட் இருக்கிறது இதுதான். ஸோ இப்போ எதில் அதிகமாக மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படின்னா கணிதம். தேர்டு, பிருந்தா டேஷ் படத்தில் மிக குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ளார். ரொம்ப கம்மியாக இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் மொழி பாடம். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின், அறிவியல் பாடத்தில் பிருந்தா பெற்ற மதிப்பெண்களோட விழுக்காடு. அறிவியல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதில் பிருந்தாவோட மதிப்பெண் எவ்வளோ வருது? 65. நெக்ஸ்ட், டேஷ் பாடத்தில் பிருந்தா 60 மதிப்பெண் பெற்றுள்ளார். 60 மதிப்பெண் பெற்றுள்ளது எந்த பாடம்? ஆங்கிலம். பிருந்தா டேஷ் பாடத்தை விட டேஷ் பாடத்தில் 20% அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். ஆங்கிலம் 60, கணிதம் 80. ஸோ இதை விட இதுதான் அதிகமாக இருக்குது. இப்போ ஆங்கில பாடத்தை விட கணித பாடத்தில் அதிகமாக பெற்றுள்ளார். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், சித்ரா லட்டுகள் வாங்கி கீழ்கண்டவாறு வகுப்பு வாரியாக தன் நண்பர்களுக்கு வழங்குகிறார். 6th ஸ்டாண்டர்டில் 70 லட்டு, 7th 60 லட்டு, 8th 45, 9th 80, 10th 55 லட்டு. இப்போ இந்த கொடுத்த லட்டோட இதுக்கு நம்ம தரவுகளுக்கு பட்டை வரைபடம் வரைய போகிறோம். சரிங்களா? வரையலாமா? சித்ரா தன் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்த லட்டுகள் அளவு திட்டம். ஒரு அலகு 10 லட்டு. ஒரு அலகு என்னென்னா நம்ம 10 லட்டுன்னு எடுக்க போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக 10 எடுக்கிறோம். இந்த பக்கம் ஸ்டாண்டர்ட் எண்ணமாக வச்சுருக்குறோம். சரிங்களா? 10, 20, 30, 40 அப்படின்றது வருது. இப்போ என்னென்னா 6ஆம் வகுப்பில் எத்தனை லட்டு கொடுத்துருக்காங்க? 70. அப்போ 70 இதை குறைஞ்சிட்டோமா? 7ஆம் வகுப்பில் 60 லட்டு, 8ஆம் வகுப்பில் 45, 9ஆம் வகுப்பில் 80 லட்டு, 10ஆம் வகுப்பில் 55 லட்டு. சரிங்களா? அதுதான் இந்த கொடுத்துருக்கிற டீட்டெயிலை இந்த பக்கமும் எழுதி அந்த பார் கிராஃப், அதாவது இந்த பட்டை வரைபடத்தை நம்ம வரைய போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், வகுப்பு வாரியாக மாணவர்கள் விரும்பும் பழ வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பழங்கள் மாணவர்களோட எண்ணிக்கை: வாழைப்பழம், திராட்சை, ஆப்பிள், மாம்பழம், கொய்யா, பப்பாளின்னு கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் 8 பேர் வாழைப்பழம், 10 பேர் திராட்சை, 8 பேர் ஆப்பிள், 7 பேர் மாம்பழம், 12 பேர் கொய்யா, 3 பேர் பப்பாளி, எதுவுமே வாங்காதவங்க 2 பேர் இருக்காங்க. இதுக்கு நம்ம பட்டை வரைபடம் வரைய போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல அதுமாதிரி தான். வகுப்பு மாணவர்கள் விரும்பும் பழ வகைகளோட அளவு திட்டம். ஒரு அலகுக்கு எத்தனை பேர் எடுக்கிறோம் அப்படின்னா 2 பழங்கள் எடுக்கிறோம். சரிங்களா? ஒரு அலகுக்கு எத்தனை பழம்? 2 பழம் எடுக்கலாமா? இங்கே பாருங்கள், 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ வாழைப்பழம் எத்தனை அப்படின்னா 8, திராட்சை பழம் எத்தனை அப்படின்னா 10, ஆப்பிள் எத்தனை? 8, மாம்பழம் 7, கொய்யா 12, பப்பாளி 3, எதுவுமே வாங்காதவங்க 2 பேர். ஓகேங்களா? இது நம்ம பிக்சர் கொடுத்துருக்க டீட்டெயிலாக இதில் அப்படியே பிக்சர் வரைய போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு 4th கொஷின், பின்வரும் பட விளக்க படத்தில் ஒரு வாரத்தில் வெவ்வேறு நாட்களில் 6ஆம் வகுப்பு மாணவர்களில் பள்ளிக்கு வருகை புரியாதவர்களின் எண்ணிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தரவுகளுக்கு பட்டை வரைபடம் அமைக்க. திங்கட்கிழமை வருகை புரியாதவரோட எண்ணிக்கை, செவ்வாய்க்கிழமை இது, அதில் பாதி, புதன்கிழமை ஒரு மாணவர், அதில் பாதி, வியாழக்கிழமை 2 பேர், வெள்ளிக்கிழமை யாருமே இல்லை, சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மாணவர்களுக்கு எத்தனை பேர்? 4 பேர். இப்போ திங்கட்கிழமை எத்தனை பேர் வருகை புரியலை? 4 பேர். செவ்வாய்க்கிழமை 4 பேர், அதில் பாதினா 2 பேர். புதன்கிழமை 4, 2, 6 பேர். வியாழக்கிழமை 8, வெள்ளிக்கிழமை எதுவுமே கிடையாது. சனிக்கிழமை 4, 4, 8, 4, 12, இது 2, 14. இப்போ இந்த பிக்சரை வச்சு நம்ம இப்போ கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம இப்போ தரவு படம் அமைக்க போகிறோம். பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு, 6ஆம் வகுப்பு மாணவர்களில் பள்ளிக்கு வருகை புரியாதவர்களோட எண்ணிக்கை. ஒரு அலகு 2 மாணவர்கள் எடுத்துட்டோம். இப்போ திங்கக்கிழமை 4 பேர், செவ்வாய்க்கிழமை 2 பேர், புதன்கிழமை எத்தனை பேர் பார்க்கலாங்களா? புதன்கிழமை 4, 1, 2, 6 பேர். புதன்கிழமை எத்தனை பேர்? 6 பேர். சரிங்களா? வியாழக்கிழமை எத்தனை பேர்? 8 பேர். வெள்ளிக்கிழமை எத்தனை பேர்? யாருமே கிடையாது. சனிக்கிழமை 14 பேர் மொத்தம். சரிங்களா?
இந்த டீட்டெயில் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா முன்னாடி இருக்குது. சனிக்கிழமை 14 பேர், எப்படி ஒரு உமன் 4 பேர், 3 12, 2 14, அதை வச்சு தான் நம்ம இங்கே 14ன்னு சொன்னோம். சரிங்களா? அவ்வளோதான். பிக்சர் டிராப் இங்கே கொடுக்குறத இந்த பக்கம் அளவு திட்ட ஒரு அழகுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இங்கே கொடுத்துருக்க டீட்டெயிலுக்கு படம் வரைய போகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின், புறவய வினாக்கள். 5th ஒரு பட்டை வரைபடமானது பின்வருவற்றுள் எதனை கொண்டு இருக்காது. ஒரு பட்டை வரைபடம் அப்படின்னா எது இருக்காது அப்படின்றாங்க. கிடைமட்ட பட்டைகள் இருக்கும், செங்குத்து பட்டைகள் மட்டும் உடையது, கிடைமட்ட செங்குத்து பட்டைகள் எனும் இரண்டையும் உடையது. வந்து பார்த்திங்கன்னா கிடைமட்ட மற்றும் செங்குத்து பட்டைகள் இரண்டில் ஏதேனும் ஒன்றை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதேனும் ஒன்றை உடையது இல்லை. அதுதான் அப்போ ஆன்சர். 6th கொஸ்டின், பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.